வணக்கம், வாழ்க வளமுடன். மூன்றாம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன். மூன்றாம் அதிபதி லக்னத்தில் நின்றால் சமயோஜித புத்தி. மூன்றாம் இடம் என்பதுதான் புத்தி, மனம், சிறு பயணம், இது எல்லாமே. அப்ப மூன்றாம் அதிபதி லக்னத்தில் நின்றால் திறமை, நேர்மையாக செயல்படுதல், கலை சார்ந்த துறையில் நாட்டம், சகோதர மேன்மை, இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி மூன்றாம் அதிபதி 2 நின்றால் நேர்மையின்மை, முயற்சி இல்லாதவர், இயல் இசைக்காக விரயங்களை மேற்கொள்வார். நல்லா கவனிங்க. மூன்றாம் அதிபதி 2 நின்றால், அதாவது மூன்றாம் இடத்திற்கு 2ஆம் இடம் என்பது அந்த மூன்றாம் இடத்திற்கு 12ஆம் இடமாக வரும். 12ஆம் இடம் என்பது என்ன? விரயம். தைரியம் குறைவானவர், சகோதரர்களின் ஆதரவு தேடுவது, இதெல்லாம் இருக்கு. மூன்றாம் அதிபதி 3இல் நின்ற பலன். இசை ஆர்வம் உடையவர், சாஸ்திர ஞானம் உடையவர், உடல் சக்தி படைத்தவர், உடன்பிறப்பு மூலம் ஆதாயம், காதில் நோய் உடையவர், விளம்பர பிரியர். மூன்றாம் இடம் என்பது விளம்பரமும் கூட. மூன்றாம் அதிபதி 4இல் நின்ற பலன். சுகத்தை விரும்புபவர், தாயின் ஆதரவு பலம் கொண்டவர், சிற்றின்ப பிரியர், வாகனங்களை இயக்குவதில் ஆர்வமுடையவர், செல்வம் மிகுந்தவர், உறவுகளில் விரோதம். மூன்றாம் அதிபதி 5இல் நின்ற பலன். சாஸ்திர ஈடுபாடு, குற்றமில்லாதவர், சகோதர விரும்பி, ஆன்மீகம், சாஸ்திரம் தொடர்புடைய பெரிய மனிதர்களின் நட்பு, இசைக்கருவி கையாளும் திறமை. மூன்றாம் அதிபதி 6இல் நின்ற பலன். திறமை குறைவு, அடிமை வேலை, திருட்டுத்தனம், விரோதிகளால் அவதி, கலகம் செய்பவர், சகோதர விரோதம். மூன்றாம் அதிபதி 7இல் நின்ற பலன். நண்பர்களுக்கு ஆலோசனை, சமூகம் சார்ந்த செயல்களில் ஈடுபடுதல், மனைவிக்கு இசை ஆர்வம், சுகக்குறைவு, துணிவு மிக்கவர், அறிவுரை கூறுதல், அரசு பணி. மூன்றாம் அதிபதி 8இல் நின்ற பலன். சகோதரர்கள் உடன் வம்பு வழக்கு, மற்றவர்களுக்கு அடிபணிதல், கள்ளத்தனம், தவறான சிந்தனை, வாக்கு பலமின்மை, கடன் மற்றும் சத்திரம் பற்றிய சுய சிந்தனை இல்லாமை. 9இல் நின்ற பலன். சந்ததி விருத்தி, தந்தை வழி ஆதாயம், பூர்வ புண்ணிய பலம், வசதிகள் நிறைந்தவர், தர்ம சிந்தனை, அரசு துறையில் புலனாய்வு, ஆராய்ச்சிகளில் ஈடுபடுபவர், குற்றமற்றவர், சமூக அக்கறை கொண்டவர். மூன்றாம் அதிபதி 10இல் நின்ற பலன். தொழில் ஆர்வம், சொந்த தொழில் மூலம் வருமானம், விளம்பர தொழில், எல்லா வகை இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர், அரசியல் ஆதாயம் கிடையாது, கௌரவத்திற்கு போராடுவார், பிள்ளைகளுக்கு நோய் ஏற்படுதல், இதெல்லாம் இருக்கும். மூன்றாம் அதிபதி 11இல் நின்ற பலன். தொழிலால் லாபம், லாப நோக்கோடு செயல்படுவார், சகோதர வழியில் ஆதாயம், சகோதர மேன்மை, நண்பர்களால் லாபம், வெளிநாட்டு செய்திகள். மூன்றாம் அதிபதி 12இல் நின்ற பலன். சிந்தனை, செயல்திறன் குறைவு, தீய வழி செலவுகள், சகோதரர் தொழிலில் பிரச்சனை, பெண்கள் மூலம் திடீர் ஆதாயம், தொழில் சம்பந்தமான வெளிநாட்டு செய்திகள், இது எல்லாமே கிடைக்கும்.